நடைப்பயணமா அல்லது மாநாடா? ஓசூர் நகரில் நடைபெறுகின்ற 100 நாள் என்னுடைய நடைபயண நிகழ்ச்சியில் மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற நம் கட்சியின் மாவட்ட செயலாளர் கோவிந்தராஜ் அவர்கள் எனக்கு முன்பு பேசிய பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய திரு வடிவேல் ராவணன் அவர்கள், தலைமை நிலை செயலாளர் செல்வகுமார் அவர்கள், கிழக்கு மண்டல இணை பொதுச் செயலாளர் வைத்தி அவர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வேலுச்சாமி அவர்கள், தர்மபுரி சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேஸ்வரன் அவர்கள், மேட்டூர் சட்டமன்ற உறுப்பினர் சதாசிவம் அவர்கள், ஆலயமணி அவர்கள், பொன்மலை அவர்கள், பாடி செல்வம் அவர்கள், ஷேக் மொஹிதீன் அவர்கள், ராமகிருஷ்ணன் அவர்கள், கோதை கேசவன் அவர்கள், ராஜசேகர் அவர்கள், முருகசாமி அவர்கள், பிவி செந்தில் அவர்கள், மாவட்ட தலைவர் சீனிவாசன் அவர்கள், கவிதா சங்கர் அவர்கள், சரவணன் அவர்கள், காதர் பாஷா அவர்கள், கோவிந்தராஜன் நாயுடு அவர்கள், கதிரவன் அவர்கள், மாதேஸ்வரன் அவர்கள், விஸ்வநாதன் அவர்கள், வெங்கடேஷ் அவர்கள், ஒன்றிய நிர்வாகிகள் கார்த்திக், பால்ராஜ், மஞ்சுநாத், மாணிக்கம், மாதப்பன், மகேந்திரன், ராஜேந்திரன், சிவகுமார், நாகராஜ், முரளி, மாரியப்பன், பாக்கியராஜ், கிருஷ்ணன், வெங்கடேஷ், நாராயணசாமி, கிருஷ்ணன், கார்த்திக், சங்கர், அருண் ராஜன், வெங்கடேஷன், மகேஷ், ஸ்ரீதர், பாலமுருகன், முனியப்பன், நாகு, பிரபு, அருள் ராஜ், பாலாஜி, முருகேசன், அக்னி அருள், கார்த்திக், சத்யா, சங்கீதா, ரஞ்சிதா மேரி, ஜீவா, முருகேசன், வெற்றி, ஜலால் பாய், ஃபாரூக், சந்திரன், ராஜா, கஜேந்திரன், குழந்தைவேல், சொக்கலிங்கம், முருகன், முனுசாமி, லோகநாதன், தமிழரசன், ஸ்டெஃபி, முரளி, ஈஸ்வரன், ராஜசேகர், செந்தில், பார்த்தசாரதி, மணி, வேலு, குப்பன், முனியப்பன், சண்முகம், காஜா பாஷா, நூர் பாஷா, இப்ராஹிம் பாஷா, அன்சர் பாஷா மற்றும் மாணவர் அணியை சேர்ந்த அருள்ராஜ், பால்ராஜ் அவர்கள் உள்ளிட்ட மேடையில் இருக்கின்ற அனைத்து நிலை நிர்வாகிகளுக்கும் இங்கே எழுச்சியோடு ஆர்வத்தோடு நிச்சயமாக இந்த மக்கள் விரோத திமுக ஆட்சியை அகற்றுவோம் என்ற முழக்கத்தோடு என்னை அன்போடு வரவேற்ற என் தம்பிகளே, என் தங்கைகளே, என் சகோதரிகளே, தாய்மார்கள், அண்ணன்மார்கள், வியாபார பெருமக்கள், விவசாய பெருமக்கள், ஊடக நண்பர்கள், காவல்துறை நண்பர்கள், என் உயிரினும் மேலான அன்பு பாட்டாளி சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாஸின் பணிவான வணக்கங்கள். நல்லா இருக்கீங்களா? என்னம்மா நல்லா இருக்கீங்களாமா? என்னுடைய சகோதரிகள், என்னுடைய தங்கைகள், தாய்மார்கள் அதிக எண்ணிக்கையிலே வந்திருக்கிறீர்கள். அதிலும் குறிப்பாக நம்முடைய இஸ்லாமிய சகோதரிகள், சகோதரர்கள் அதிக எண்ணிக்கையிலே இங்கே வருகை தந்திருக்கிறீர்கள். காலங்காலமாக திமுக இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்த சகோதரர்கள், சகோதரிகளை ஏமாற்றி வருகிறது. பட்டியலின சமுதாயத்தை சார்ந்தவர்களையும் ஏமாற்றி வருகிறது. வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவர்களையும் ஏமாற்றி வருகிறது. அடக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, பின்தங்கிய சமுதாயங்கள் அத்தனையும் திமுக தொடர்ந்து ஏமாற்றி வருகிறது. இது ஏதோ நான் விமர்சனம் செய்ய வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. என்னிடம் புள்ளி விவரங்கள் இருக்கிறது. இந்த திமுகவை அகற்ற வேண்டும். 4.5 ஆண்டு காலம் தமிழ்நாட்டிலே ஒரு கொடுங்கோல் ஆட்சி, மக்கள் விரோத ஆட்சி, சாராய ஆட்சி, கஞ்சா ஆட்சி, பெண்களுக்கு எதிரான ஒரு ஆட்சி, திமுக ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இதை வீட்டுக்கு அனுப்புகின்ற காலம் நேரம் வந்துவிட்டது. அதற்கு இங்கே வருகை தந்திருக்கின்ற என் தம்பிகளும், என் தங்கைகளும், என் சகோதரிகள், தாய்மார்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் இந்த நடைபயணத்தை நான் மேற்கொண்டிருக்கின்றேன். இது ஏதோ நான் விளம்பரத்துக்காக நான் வரவில்லை, நான் ஓட்டு கேட்க நான் இங்கே வரவில்லை. வந்த நோக்கமே ஆட்சி மாற்றம் தமிழ்நாட்டிலே நடைபெற வேண்டும். அதைவிட முக்கியம், வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது என்ற முடிவை நீங்கள் எடுங்கள். யார் வரக்கூடாது?
யார் வரக்கூடாது? திமுக வரக்கூடாது. அந்த முடிவை நீங்க முதல்ல எடுத்துடுங்க. ஏன் வரக்கூடாது என்று சொன்னால் 1008 காரணங்கள் இருக்கிறது. நான் 4.5 ஆண்டு காலம் திமுகவுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுத்தீர்கள். அதைவிட முக்கியம் என்னவென்றால், கடந்த 3 தேர்தல்களில் நீங்கள் தமிழக மக்கள் திமுகவுக்கு வாய்ப்பு அளித்து வாக்களித்து நீங்கள் அவர் வெற்றியை கொடுத்தீர்கள். ஏதோ போன தேர்தல் மட்டும் கிடையாது. நீங்கள் சிந்திக்க வேண்டும் தமிழக மக்கள். 3 தேர்தல் 2019 நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகம் புதுவை உட்பட 40 தொகுதிகளில் 39 தொகுதிகள் திமுகவுக்கு நீங்கள் வெற்றியை கொடுத்தீர்கள். நினைத்து பாருங்கள், 39 தொகுதிகள் 2019. 2021 திமுகவை ஆட்சியில் அமர்த்தினீர்கள். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 40க்கு 40 தொகுதிகள் திமுகவுக்கு வெற்றியை கொடுத்தீர்கள். ஆனால் உங்களுக்கு கிடைத்தது என்ன? பட்ட நாமம், துரோகம், கஞ்சா, சாராயம், பெண்களுக்கு எதிரான ஒரு சூழல். ஆக அடுத்த தேர்தலிலும் நீங்கள் திமுகவுக்கு வாய்ப்பு கொடுத்தீர்கள் என்றால் உங்கள் பிள்ளைகள், உங்கள் பேர பிள்ளைகளை நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய பிள்ளைகள் எதிர்காலம், உங்கள் பேர பிள்ளைகள் எதிர்காலம். நான் இங்க கட்சி, ஜாதி, மதம், இனம், மொழி, அந்த கட்சியா இந்த கட்சியா, இந்த ஜாதியா அந்த சமுதாயமா அந்த மதமா, அதெல்லாம் நான் பேசல. நான் இங்க ஒன்னே ஒண்ணு நீங்க ஞாபகம் வச்சுங்க, தமிழக மக்கள், குறிப்பாக பெண்கள், பெற்றோர்கள், தாய்மார்கள். இன்னைக்கு இந்தியாவிலேயே அதிக சாராயம் மது விற்பனை செய்கின்ற மாநிலம் தமிழ்நாடு. இந்தியாவிலேயே அதிக கஞ்சா, காக்கைன், ஹெரோயின், எல்எஸ்டி, ஆம்பிட்டமின் எல்லாமே போதை பழக்கம், போதை பொருட்கள் விற்கின்ற மாநிலம் முதன்மை தமிழ்நாடு. சரளமா கிடைக்குது. வேற எந்த மாநிலத்திலும் அந்த சூழல் கிடையாது. ஏதாவது சொல்லுவாங்க அந்த காலத்துல, பஞ்சாப்ல தான் அவ்வளோ மோசமா இருக்குன்னு. ஆனா இன்னைக்கு இந்தியாவில் பஞ்சாபை விட மோசமான ஒரு மாநிலம் தமிழ்நாடு. காரணம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். அவர் கீழே தான் காவல்துறை இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதனால்தான் நான் மீண்டும் சொல்றேன், நான் ஒரு டாக்டர், மருத்துவம், எனக்கு தெரியும். இப்ப குடிச்சிட்டு வந்தானா, வீட்டுக்கு வந்தானா தெரியும், நாத்தடிக்கும். ஆனா போதை ஊசியோ, போதை மாத்திரையோ, போதை பவுடரோ போட்டுட்டு வந்தானா தெரியறதுக்கே உங்களுக்கு 1 வருஷம் ஆயிடும். உங்க புள்ள இதில் இந்த பழக்கம் இருக்குன்னு தெரியறதுக்கே 1 வருஷம் ஆயிடும். 1 வருஷம் முடிச்ச உடனே அவன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. ஏன்னா தெரு தெருவா கிடைக்குதுயா, தெரு தெருவா கிடைக்குது. காவல்துறைக்கு தெரியாம யாராவது ஒரு பொட்டலம் கஞ்சா விற்க முடியுமா? ஒரு போதை மாத்திரை விற்க முடியுமா? சாதாரணமா இதை அகற்றலாம். எங்ககிட்ட ஆட்சி மட்டும் இருந்ததுன்னா 6 மாதம் வேணாம், எனக்கு 6 நாள்ல தமிழ்நாட்டில் ஒரு சொட்டு சாராயம் இல்லாம, ஒரு போதை பொருட்கள், ஒரு பொட்டலம் கஞ்சா இல்லாம ஒரு சூழலை என்னால உருவாக்க முடியும். இதை நான் சும்மா நான் சொல்லல, என்னால முடியும். சாதாரண செயல் இது. ஆனால் திமுக நிச்சயமா முதலமைச்சர் ஸ்டாலினால அது முடியல. ஏன்னா இந்த போதை பொருட்கள், போதை பொருட்கள் விற்கிறதே யாரு? திமுக தான் விற்கிறான். திமுக தான் விற்கிறான். அதனால இதையெல்லாம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். ஏதோ நான் திமுக கிட்ட வந்து நான் குறை சொல்லணும் அப்படிதான் இந்த கூட்டம் நடத்தல. புள்ளி விவரமா நான் சொல்றேன். நான் இன்னைக்கு சமூக நீதிக்கும் திமுகவுக்கும் சம்பந்தம் இல்லை, விவசாயத்திற்கும் திமுகவுக்கும் சம்பந்தம் இல்லை, சிறுபான்மை சமுதாயத்திற்கும் திமுகவுக்கும் சம்பந்தம் இல்லை, எல்லாம் இடஒதுக்கீடுக்கும் திமுகவுக்கும் சம்பந்தம் இல்லை, தொழிலாளர்களுக்கும் திமுகவுக்கும் சம்பந்தம் இல்லை, அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களுக்கும் திமுகவுக்கும் சம்பந்தம் இல்லை, இளைஞர்களுக்கும் திமுகவுக்கும் சம்பந்தம் இல்லை. நேற்று ஸ்டாலின் அவர்கள் தருமபுரியில் பேசுறாரு. என்ன பேசுறாரு? நாங்கள் வாக்குறுதியை 98 விழுக்காடு நிறைவேற்றி விட்டோம் என்று. எவ்வளவு பெரிய ஒரு பொய்யை சொல்லிட்டு இருக்கார் ஸ்டாலின் அவர்கள். ஏன் தமிழ்நாடு விட்டுடுங்க, இந்த மாவட்டம் எடுத்துங்க, கிருஷ்ணகிரி மாவட்டம் எடுத்துங்க. இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிறது. இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மா விவசாயிகள் அதிக அளவில் இருக்கின்றார்கள். இங்கிருந்து தான் ரோஜா பூ உலகம் முழுவதும் ஒரு காலத்தில் போச்சு, தள்ளி பக்கத்தில் இருந்து. ஆனா இன்னைக்கு கோடிக்கணக்கான ரோஜா பூக்கள் ஏற்றுமதி செய்தார்கள். இன்னைக்கு பார்த்தா லட்சக்கணக்கு தான். காரணம் யாரு?
திமுக அடிப்படை வசதி கூட கிடையாது. இதை ஏற்றுமதி செய்கின்ற அந்த தரத்தை திமுக உருவாக்கிய தவறிவிட்டது. திமுக இது சாதாரணமா செய்யலாம். ஏன்னா அவங்களுக்கு அதை பத்தி கவலை கிடையாது, தெரியல. கிருஷ்ணகிரி மாவட்டம்னா கிரனைட் கொள்ள, தாது மணல் கொள்ள, கிரனைட் கொள்ள, மணல் கொள்ள, எம் சாண்டு, ஆயிரக்கணக்கான டன் இங்க பக்கத்துல கர்நாடகா எடுத்துட்டு போறாங்க. இங்க நம்முடைய இயற்கை வளத்தை அழிச்சு ஒழிச்சு. ஆனா கேட்டா அபராதம் போட்டு இருக்கிறோம் சொல்றான். எவ்வளவு அபராதம் போட்டானுங்கன்னா 321 கோடியா. கொள்ளடிச்சது எவ்வளோ? 30,000 கோடி. ஃபைன் போட்டது எவ்வளோ? 321 கோடி. அந்த 321 கோடியும் தவணை முறையில் கட்டலாமா? ஃபைன் கட்டுறது. நீங்க கடனை வாங்கினீங்கன்னா தவணை முறையில் கட்டினா விட்டுடுவானுங்களா? ஒரு மாசம் கட்டலனா வந்து நிப்பான் அவன் வீட்டில். உன் வீட்டை பிடிங்க எடுத்துடுவான், இல்லை டிராக்டரை பிடிங்க எடுத்துடுவான், எல்லாத்தையும் வண்டியை பிடிங்க எடுத்துடுவான். ஆனா இங்க 30,000 கோடி ரூபாய்க்கு கிரனைட்டை கொள்ளடிச்சுக்கிட்டு அவனுக்கு போடுறது வெறும் 321 கோடி ஃபைனை போட்டு அதையும் தவணை முறையில் கட்டலாம். இன்னைக்கு எவ்வளவு நாளா கட்டியிருக்காங்க? எவ்வளவு தெரியுமா கட்டியிருக்காங்க? 20 லட்சம் ரூபாய் கட்டியிருக்காங்க. இப்படிலாம் தொடர்ந்து சொல்லிட்டு போல. காரணம் திமுக ஊழல், திமுக லஞ்சம், திமுக. இதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். இது ஓசூர் மாநகராட்சி. மாநகராட்சின்னு சொல்றதுக்கு எனக்கு அசிங்கமா இருக்கு. ஏன்னா இது நகராட்சி கூட தகுதியற்ற ஒரு நகரமாக, இந்தியாவிலேயே மிக வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கின்ற நகரம், முதன்மை நகரம் ஒசூர். இந்தியாவிலே the fastest growing city in India ஒசூர். ஆனா அதற்கேற்ப கட்டுமானங்கள் இருக்கிறதா? அடிப்படை வசதிகள் இருக்கிறதா? சாலைகள் இருக்கிறதா? குடிநீர் இருக்கிறதா? ஒண்ணுமே கிடையாது, அடிப்படையே கிடையாது. காரணம் திமுக. உங்களுக்கு எல்லாம் நிர்வாகம் தெரியல, விட்டுட்டு போங்கய்யா, எங்க கிட்ட விடுங்கய்யா. தமிழக மக்கள் ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க. இப்ப பார்த்தாலும் டிராமா நடிச்சுக்கிட்டு, நாடகம் நடிச்சுக்கிட்டு, முதலமைச்சர் காலையில் வருவாரு, ஒரு 2 மணி நேரம் கால்ஷீட் கொடுப்பார். ஆக்ஷன், டேக், கட், கேமரா. இதான் நடக்குது, இதான் நடக்குது. பொய்ய சொல்லி 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 நாங்க நிறைவேற்றிட்டோம், நிறைவேற்றிட்டோம், நிறைவேற்றிட்டோம். என்னையா நிறைவேற்றிட்டீங்க? யாரியா? 1,30,00,000 இளைஞர்கள், படித்த இளைஞர்கள் வேலை இல்லையா? நீங்க ஆட்சி வருவதற்கு முன்பு என்ன சொன்னீங்க? நாங்கள் ஆட்சி வந்தவுடன் 50 லட்சம் தனியார் நிறுவனங்களில் வேலை வாய்ப்பை உருவாக்குவோம், 50 லட்சம் பேருக்கு வேலை கொடுப்போம். எத்தனை பேர் வேலை கொடுத்தீங்க? ஒண்ணுமே கிடையாது. திமுக ஆட்சி வருவதற்கு முன்பு நாங்கள் ஆட்சி வந்தவுடன் 3 லட்சம் அரசு வேலைகளை நாங்கள் நிரப்புவோம், காலியான வேலைகள். 3.5 லட்சம் வேலைகளை உருவாக்குவோம். எத்தனை உருவாக்குனீங்க? ஒரு வேலை கூட உருவாக்கல. எத்தனை நிரப்புனீங்க? 44,000 பேர். அந்த 44,000 15,000 பேர் வந்து தற்காலிகம். ஆக அவங்க சொன்னது ஒன்றை கூட செய்யாத திமுக ஆட்சியில் இருக்கணுமா? வரணுமா? மீண்டும் வரவே கூடாது, வரவே கூடாது, வரவே கூடாது. ஏன்னா இவங்க செய்யறது சாதாரண துரோகம் கிடையாது. அத்துணை வர்க்கத்திற்கும், அத்துணை உழைக்கின்ற வர்க்கத்திற்கும் துரோகம் செய்த திமுக வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். போதையா, இவர்கள் ஆட்சி செய்கின்ற தகுதி அற்றவர்கள், தகுதி இழந்தவர்கள். ஆனா என்ன பண்ணுவாங்க? நாங்கள் தான் சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாவலர். சரி, என்ன பண்ணுங்க, நீங்க என்ன செஞ்சுக்க? சிறுபான்மை சமுதாயத்தில் இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று எங்களுடைய சமூக நீதி காவலர் மருத்துவர் ஐயா அவர்கள் நீண்ட நாள் போராட்டத்துக்கு பிறகுதான் உங்களை நாங்கள் கொடுக்க வைத்தோம். கலைஞர் ஆட்சியிலே கொடுத்தார். கொடுக்கவில்லை என்றால் வட தமிழ்நாடு இங்கே ஒரு வாகனம் கூட போகாது என்று மிரட்டிய பிறகுதான் கலைஞர் அவர்கள் உடனே அடுத்த ஒரு வாரத்தில் வந்து கையெழுத்து போட்டு கொடுத்தார் 3.5 விழுக்காடு இடஒதுக்கீடு. ஆனா இன்னைக்கு நாங்க கேட்கிறோம், 3.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டில் எத்தனை, அதாவது இஸ்லாமிய சமுதாயத்திற்குள்ள உட்பிரிவுகள் இருக்கிறது. அதில் கிட்டத்தட்ட 9 பிரிவுகள் இருக்கிறது, உட்பிரிவுகள். அந்த 9 உட்பிரிவுகளில் எத்தனை பேருக்கு வேலை கிடைக்குது, எத்தனை பேருக்கு கிடைக்கல, எப்படி தெரியும்? அது நீங்க கணக்கெடுப்பு நடத்தினா தானே தெரியும். தமிழ்நாட்டிலே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்கள் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். இது சாதிவாரி கணக்கெடுப்பு என்றால் என்ன? ஒரு சாதி பிரச்சனையா? இது வன்னியர் பிரச்சனையா? இது சமூக நீதி பிரச்சனை. ஏன் நாங்க கேட்கிறோம்? எதுக்கு நாங்க கேட்கிறோம்னா, நீங்க தமிழ்நாட்டில் ஒரு உதாரணம், பட்டியலின சமுதாயம் எஸ்சி, பட்டியலின சமுதாயத்திற்கு 18 விழுக்காடு இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் கொடுக்கிறார்கள்.
இந்த 18 விழுக்காட்டில் பட்டியலின சமுதாயத்தில் 78 உட்பிரிவுகள் இருக்கிறது. 3 பிரிவுகள், அதில் 3 பிரிவுகளில் 78 உட்பிரிவுகள் இருக்கிறது. அந்த 78 உட்பிரிவுகளில் வெறும் 8 உட்பிரிவு தான் 18ல் 15% அவங்க வேலை எடுத்துட்டு போறாங்க. மீதி இருக்கிற 70 உட்பிரிவுகளுக்கு தான் மீதி 3% வாங்குறாங்க. இதை எப்படி சரி செய்ய வேண்டும்? இதற்கு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும். அதே போன்று பழங்குடி மக்கள் இருக்கின்றார்கள். பழங்குடி சமுதாயத்திற்கு 1 விழுக்காடு இடஒதுக்கீடு. ஆனால் அவர்கள் உட்பிரிவு கிட்டத்தட்ட 34 உட்பிரிவுகள் இருக்கிறது. அதுல வெறும் 4 உட்பிரிவுக்கு தான் எல்லா இடத்தையும் எடுத்துட்டு போறாங்க. எம்பிசி இருக்கிறது, அதில் 115 சமுதாயங்கள் இருக்கிறது. இந்த 115 சமுதாயத்தில் யாருக்கு கிடைக்குது, யாருக்கு கிடைக்கல? பிசி இருக்கிறது, அந்த பிசியில 30% பிசி, அதுல யாருக்கு கிடைக்குது, யாருக்கு கிடைக்கல? இது எப்படி தெரியும்? இது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினாதான் தெரியும். இது ஜாதி பிரச்சனை கிடையாது, இது வன்னியர் பிரச்சனையோ ஜாதி பிரச்சனை கிடையாது. இது எல்லா சமுதாயத்துக்கான பிரச்சனை. இஸ்லாமியர் உட்பட, கிறிஸ்துவர்கள் உட்பட எல்லா சமுதாயத்துக்கான பிரச்சனை. ஒரு உதாரணம் நான் சொல்றேன். சலவை தொழிலாளர்கள் இருக்கிறார்கள், இல்ல முடி திருத்துகின்ற சமுதாயம் இருக்கிறார்கள், இல்ல மலைக்குறவர் சமுதாயம் இருக்கிறார்கள். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப மோச நிலையில் இருக்கின்ற சமுதாயங்கள். இவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க, என்ன செய்யறாங்க, இவங்க வீடு இருக்குதா, குடிசையில வாழறாங்களா, வீட்டுல கரண்ட் இருக்குதா, வீட்டுல தண்ணி இருக்குதா, வீட்டுல கழிப்பறை இருக்கிறதா, அந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு அரசு வேலை இருக்காங்களா, தனியார் வேலை இல்லையா, பட்டதாரிகளா, எத்தனை பேர் படிச்சிருக்கிறாங்க, பைக் வச்சிருக்காங்களா, சைக்கிள் இருக்குதா, எத்தனை நிலம் இருக்குது, இதெல்லாம் கணக்கெடுப்பு நடத்தினாதாயா நீங்க அந்த மக்களுக்கு நீங்க செய்ய முடியும். இடஒதுக்கீடு கொடுக்கலாம், கடனை கொடுக்கலாம், படிக்க வைக்கலாம், வேலையை கொடுக்கலாம். இந்த கணக்கு தெரியாம நீங்க என்னையா செய்ய போறீங்க? என்ன நிர்வாகம் செய்யறீங்க? இதைத்தாயா நான் கேட்டுட்டு இருக்கிறேன். தமிழ்நாட்டில் கணக்கெடுப்பு நடத்து, எல்லா சமுதாயத்திற்கும் கணக்கெடுப்பு நடத்து, எல்லா சமுதாயத்துக்கும் இடஒதுக்கீடு கொடு, இடஒதுக்கீடு 100 விழுக்காடு எல்லா சமுதாயத்திற்கும் கொடு, முன்னேறிய சமுதாயத்திற்கும் கொடு, பின்தங்கிய சமுதாயத்திற்கும் கொடு. இதான் சமூக நீதி. எதுக்கியா நீங்க சமூக நீதி பத்தி பேசுறீங்க? பேசுவதற்கு திமுகவுக்கும் ஸ்டாலினுக்கும் தகுதி கிடையாது. ஸ்டாலின் அவர்களே, முதலமைச்சர் அவர்களே, உங்களுக்கு சமூக நீதி என்னவென்று தெரியவில்லை என்றால் பக்கத்தில் ஆந்திரா கர்நாடகாவில் சித்தராமையா இருக்கிற அவர்கிட்ட போய் கத்துக்குங்க. கர்நாடகா முதலமைச்சர் ஏன் கத்துக்குங்கன்னு சொல்றேன். அவர் 10 ஆண்டுகளில் 2 முறை கர்நாடகாவிலே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி முடிச்சுட்டாங்க. 10 ஆண்டுகளில் 2 முறை. அதான் உண்மையான சமூக நீதி. அங்க கணக்கெடுப்பு நடத்தி அங்கே பட்டியலின மக்கள், பழங்குடி மக்கள், பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மை மக்களுக்கு இடஒதுக்கீடு அதிகப்படுத்தி, வேலை வாய்ப்பை உருவாக்கி, நலத்திட்டங்கள் கொடுத்து, கடனை கொடுத்து, கல்வி கடன், வேலை கடன் எல்லாம் கொடுத்து அங்கே சமூக நீதியை நிலைநாட்டியிருக்கின்றார் சித்தராமையா. ஆனா நீங்க எங்களுக்கு அதிகாரம் இல்லைங்கோ, எங்களுக்கு உரிமை இல்லைங்கோ. ஏயா யார் ஏமாத்துறீங்க? அதிகாரம் இல்லைன்னா நீங்க எதுக்கு முதலமைச்சரா இருக்கிறீங்க? அதாவது அதிகாரம் இல்லை என்றாலும் எங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது என்று கணக்கெடுப்பு நடத்துபவர் தான் வீரர். அதிகாரம் வைத்துக் கொண்டு எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று பொய் சொல்பவர்கள் கோழைகள். கோழைகள். திமுக கோழைகள். நீங்கள் கோழைகள். அண்ணா பேரை, பெரியார் பேரை சொல்வதற்கு கூட தகுதி இல்லாதவர்கள் திமுக. சமூக நீதி பத்தி நீங்க எந்த திமுக பேசக்கூடாது, பேசுவதற்கு தகுதி கிடையாது உங்களுக்கு. இது எங்களுடைய உரிமை பிரச்சனை. சமூக நீதி என்பது நம்முடைய உரிமை. அதை நிலைநாட்டுவது அரசினுடைய கடமை. ஆனா இந்த அரசு அதை பத்தி எந்த தெரியாது. இன்னைக்கு பள்ளிக்கூடம் எடுத்துக்க, பள்ளி கல்வித்துறை எடுத்துக்கங்க, மோசமான ஒரு சூழல் இருக்கிறது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் 4000 பள்ளிக்கூடங்கள், அரசு பள்ளிக்கூடங்கள்ல ஒரே ஒரு ஆசிரியர் தான் இருக்கிறார். 5வது வரைக்கும் 4000 பள்ளிக்கூடங்கள் 5வது வரைக்கும் ஒரு ஆசிரியர் வச்சு பள்ளிக்கூடத்தை நடத்துறாங்க.
அந்த ஒரு ஆசிரியர் எத்தனை பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுப்பாரு? எப்படிப்பட்ட கல்வியை கொடுக்க முடியும்? அதே போன்று தமிழ்நாட்டில் 1,00,000 வகுப்பறையில் ஒரு ஆசிரியர்களும் கிடையாது. 1,00,000 வகுப்பறைகள், ஒரு ஆசிரியர்களும் கிடையாது. அப்ப என்னத்தையா நீங்க கல்வியில நீங்க சாதனை பண்ணிட்டீங்க? 207 பள்ளிக்கூடத்தை நீங்க மூடுறீங்கன்னா இதை விட ஒரு துரோகம் தமிழக மக்களுக்கு யாராவது செய்வாங்களா? ஒரு பள்ளிக்கூடத்தை உருவாக்குவதற்கு எவ்வளவு சிரமம். கர்ம வீரர் காமராஜ் அவர்கள் 25,000 பள்ளிக்கூடத்தை திறந்தாரியா? நீங்க கேடு கட்ட திமுக 207 அரசு பள்ளிக்கூடத்தை மூடுறியே, உனக்குலாம் மனசாட்சி இல்லையா? மனசாட்சி இல்லையா? கேட்டா அங்க மாணவர் சேர்க்கை இல்லையா. என்ன காரணம் சொல்றாங்க தெரியுமா? கிராமத்துல பிறப்பு விகிதம் குறைஞ்சிடுச்சான். இவங்க போய் கண்டுபிடிச்சானுங்க. இல்லாம கிராமத்திலிருந்து எல்லாம் நகரத்துக்கு போயிட்டாங்களா? எதுக்குயா போறான்? கிராமத்தில் நீ அங்க இருக்கிற நீர் மேலாண்மை திட்டத்தை நிறைவேற்றினா விவசாயம் செருகும், விவசாயம் பெருகும், அங்கேயே மக்கள் இருப்பாங்க. அது செய்ய துப்பு இல்லை உனக்கு. ஆனா நீ சொல்ற காரணம் அங்க இருந்து இங்க வந்துட்டாங்களா? அதுக்காக நாங்க பள்ளிக்கூடத்தை மூடுவோம். பள்ளிக்கூடத்தை மூடின துரோகிகளே, பாவிகளே. ஒரு பள்ளிக்கூடத்தை உருவாக்குவது எவ்வளவு கடினம். நீ சொல்ற காரணம் ஏத்துக்க முடியுமா? உங்களுக்கு நிர்வாகம் தெரியல, விட்டுட்டு போயா, எங்க கிட்ட விடுங்க, எங்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டில் 10,500 உதவி பேராசிரியர்கள் பொறுப்பு இருக்கு, பணி இருக்கு. அதுல 9,000 பேர் காலி. 9,000 இடங்கள் காலி. அப்புறம் இந்த கல்லூரியில் எப்படியா படிப்பாங்க? தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 180 அரசு கலை அறிவியல் கல்லூரி இருக்கிறது. 180. அதுல 100 கல்லூரியில தலைமை முதல்வர் கிடையாது, பிரின்சிபல் கிடையாது. 100 கல்லூரிகள். இதுதான் இந்த லட்சணத்துல தான் திமுக ஆட்சி நடக்குது. கேடு கட்ட ஆட்சி திமுக ஆட்சி. இது ஒரு ஆட்சியா? இது ஒரு நிர்வாகமையா? அதெல்லாம் நான் கேட்கிறேன். தமிழக மக்கள், குறிப்பாக பெண்கள், நான் கேட்கிறேன், தயவு செய்து திமுகவுக்கு வாக்களிக்காதீங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. 4 வயசு குழந்தையும் விட்டு வைக்க மாட்டானுங்க இந்த ஆட்சியில். 80 வயசு பாட்டியையும் விட்டு வைக்க மாட்டானுங்க. திருவள்ளூர்ல கும்மிடிப்பூண்டி பகுதியில் ஒரு மாதத்திற்கு முன்பு ஒரு 8 வயது குழந்தை பள்ளிக்கூடம் முடிச்சுட்டு பாட்டி வீட்டுக்கு போயிட்டு இருக்குது. ஆரம்பாக்கம்னு ஒரு கிராமத்தில், அந்த கிராமத்தில் அந்த குழந்தைய ஒரு கொடூர மிருகம், மனித மிருகம் ஒருத்தவன் அந்த குழந்தைய கடத்திட்டு போயிட்டு கிட்ட பாலியல் வன்கொடுமை செய்து கெடுத்துட்டான். 8 வயசு குழந்தை, பள்ளிக்கூடம் போற குழந்தை. அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு துப்பு கிடையாது. அந்த பெற்றோர்கள் காவல் நிலையத்துக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க, புகார் கொடுக்குறாங்க. அந்த புகார் எடுக்கல. பிறகு நம்ம கட்சிக்காரங்க தெரிஞ்சு போய் காவல் நிலையத்தில் முற்றுகையிட்டவுடன் அப்புறம் தான் அந்த புகாரை எடுக்கிறான். ஆனா புகார் எடுத்துக்கிட்டு ஒன்றும் நடவடிக்கை எடுக்கல. அதன் பிறகு நம்ம கட்சியினுடைய பொருளாளர் திலகபாமா அவர்களை அங்கே அனுப்பி வைத்தேன். அந்த அம்மா போய் எங்கள் போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல உட்காந்துக்கிட்டு, நீங்கள் கண்டுபிடிக்கலன்னா இங்கேருந்து நான் போக மாட்டேன்னு சொல்லி நம்ம கட்சிக்காரங்க எல்லாமே கும்பலாக போய் அங்கே முற்றுகையிட்ட பிறகுதான் அப்புறம் தான் போலீஸ் டீம் அமைக்கிறாங்க. 3 டீமு, 5 டீமு, 10 டீமு. 3 வாரத்துக்கு பிறகுதான் அந்த மிருகத்தை பிடிக்கிறான். அவன் யாருன்னா அசாம்ல இருந்து வந்திருக்கிறான். ஆந்திராவில் வேலை செய்கிறான், சூலூர்பேட்டையில். அவன் சொல்கிறான், திங்கக்கிழமையிலேருந்து வியாழக்கிழமை வரைக்கும் நான் ஆந்திராவில் வேலை செய்கிறேன். வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை தமிழ்நாட்டுக்கு போயிடுவேன். ஆந்திரா பார்டரில் இருக்கு, 20 கிலோமீட்டரில் இருக்கு. வெள்ளி, சனி, ஞாயிறு வீக்கெண்டெல்லாம் நான் தமிழ்நாட்டுக்கு போயிடுவேன். ஏன்னா தமிழ்நாட்டில் தான் எங்கே பார்த்தாலும் கஞ்சா கிடைக்கும், போதை கிடைக்கும், மது கிடைக்கும், சாராயம் கிடைக்கும். எவ்வளோ கேவலம் இதெல்லாம், எவ்வளோ கேவலம். இங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து ஆந்திராவில் போய் குடிச்சிட்டு வருவான் ஒரு காலத்தில். தமிழ்நாட்டிலேருந்து பெங்களூரில் போய் குடிச்சிட்டு வருவான். ஆனால் இப்போ ஒருத்தன் சொல்கிறான், ஆந்திராவிலேருந்து தமிழ்நாட்டுக்கு போய் எதுக்குன்னா அங்கே கஞ்சா அடிக்கிறதுக்கு, போதை மாத்திரை சாப்பிட்றதுக்கு, போதை ஊசி போட்டுக்கிறதுக்கு, மது சாராயம் குடிக்கிறதுக்கு வரான். வந்துட்டு இதெல்லாம் பயன்படுத்திட்டு அங்கே இருக்கிற நம்ம பொண்ணுங்கள்லாம் கெடுத்துட்டு போகிறதுக்கு வரானாங்களாம். படுபாவீங்களா நீங்கள் ஆட்சியா நடத்துறீங்க? கேடு கட்ட ஆட்சியா, கேடு கட்ட ஆட்சி. இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒவ்வொரு தாயும் இன்னைக்கு பயந்துட்டு இருக்கிறாங்க, ஒவ்வொரு பெற்றோரும் இன்னைக்கு பயந்துட்டு இருக்கிறாங்க.
தன் பெண் பிள்ளை ஸ்கூலுக்கு போய் பத்திரமா வருமா, காலேஜுக்கு போயிட்டு வருமா, வேலைக்கு போயிட்டு பத்திரமா வருமா? திமுக காரன் கேட்டா அப்படி ஒரு சம்பவம் அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு நடந்துதான் ஆகும், நாங்க என்ன பண்ண முடியும்? படுபாவீங்களா? அந்த சூழலை ஏன் உருவாக்குறீங்க? சூழலை ஏன் உருவாக்குறீங்க? தெரு தெருவா கஞ்சா விற்கிறான், தெரு தெருவா சந்து கடை வச்சுக்கிட்டு சாராயத்தை விற்கிறான், கள்ள சாராயம் விற்கிறான். அதை உங்களால் அகற்ற முடியவில்லை, துப்பு இல்லை உங்களுக்கு. இதெல்லாம் சிந்தித்து பாருங்கள். தப்பி தவறி இவங்க மீது ஆட்சிக்கு வந்தாங்கன்னா, மீண்டும் சொல்றேன், ஒரு மருத்துவனான்னு சொல்றேன், ஒரு டாக்டரா சொல்றேன், உங்கள் பிள்ளைகள் பேர பிள்ளைகள் இன்னைக்கே உங்க பிள்ளைகளோட எதிர்காலத்தை நம்பி பார்த்தீங்க. ஏன்னா இன்னைக்கு 1,30,00,000 பிள்ளைகள் இளைஞர்களுக்கு வேலை இல்லை. அவன் என்ன பண்றான்? வேலை இல்லாம சும்மா வீட்டில் உட்காந்துட்டு இருக்கிறான். சும்மா வீட்டில் உட்காந்துக்கிறான். அவன் ஃப்ரெண்டை கூப்பிடுறான், மச்சி என்னடா பண்றேன்னா, சும்மா இருக்கிறேன்டா. அப்ப வாடா ஒரு கட்டிங் போடலாம். நான் நடக்குது. அது மட்டும் இல்ல, சாதாரணமா இன்னைக்கு கஞ்சா, ஒரு காலத்துல கஞ்சான்னு சொன்னாலே அப்படியே பயப்படுவோம். இன்னைக்கு சாதாரணமா கிடைக்குது, எங்க பார்த்தாலும் கிடைக்குது. பள்ளிக்கூடம் வாசல்ல, கல்லூரி வாசல்ல, மார்க்கெட்ல, எங்க வேணா கிடைக்குது. ஏன் போலீஸுக்கு தெரியாதா கஞ்சா விற்கிறான்னு? நிச்சயமா தெரியும். போலீஸுக்கு தெரியாம ஒரு பொட்டலும் விற்க முடியாது, ஒரு பொட்டலும் விற்க முடியாது. ஆனா என்ன பிரச்சனை? போலீஸ், தமிழ்நாடு போலீஸ் நல்ல திறமையானவர்கள், ஆனா அவங்களுக்கு சுதந்திரம் இல்லை, செயல்பட உடத்துல. திமுக எங்கேயாவது ஒருத்தனை பிடிச்சாங்கன்னா உடனே திமுக போன் பண்ணி, ஐயா நம்மால் ஏன் விட்டுடையா அவனு விட்டுறோம். எதுக்கியா நமக்கு வம்பு? நம்மளே டிரான்ஸ்ஃபருக்கு நம்ம இவ்வளோ லட்சம் கொடுத்து டிரான்ஸ்ஃபர் வாங்கி வந்திருக்கிறோம், நமக்கு எதுக்கியா வம்பு? நம்ம மாதிரி சம்பாரிச்சுட்டு போகலாம். இதுதான் நடக்குது, ஒவ்வொரு ஸ்டேஷன்லயும் தான் நடக்குது. இதெல்லாம் ஒரு நிர்வாகமா? கேடுகட்ட நிர்வாகம் ஐயா, கேடுகட்ட நிர்வாகம். இதுதான் ஏன் வேணான்னு சொல்றோம். ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்கய்யா, ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்கய்யா. இப்போன்ற ஒரு ஆட்சி வேணுமாய்யா? இவங்களுக்கு என்னன்னு கூட தெரியாது. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன நடக்குதுன்னு கூட தெரியலையா? என்ன நடக்குது, என்ன செய்யணும், ஒண்ணுமே இல்லை. ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துறாங்க, படிச்சுட்டு போறாரு, அவ்வளவுதான். உங்களுடன் ஸ்டாலின் பேர் மட்டும் மாத்தி, உங்களுடன் ஸ்டாலின், அவங்களுடன் ஸ்டாலின், இவங்களுடன் ஸ்டாலின். யார் கூட இருக்கிறார் ஸ்டாலின்? இங்க கூட இருக்கிறாரா? தமிழ்நாட்டுடைய இளைஞர்களோட இருக்கிறாரா? தமிழ்நாட்டுடைய விவசாயிகள் கூட இருக்கிறாரா? தொழிலாளர்களோட இருக்கிறாரா? அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், யார் கூட இருக்கிறார் தெரியுமா? கார்ப்பரேட் முதலாளிகள் கூட, பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள், பெரிய பெரிய பண முதலாளிகள், பணக்காரர்கள் கூட தான் இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் இருக்கின்றார்கள். ஏன்னா தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஒவ்வொரு துறையும் குத்தகை விட்டுட்டாங்க. என்ன குத்தகை தெரியுமா? கம்பெனி குத்தகை. இப்போ டாஸ்மார்க் எந்த கம்பெனி நடத்துது? டாஸ்மார்க் கரூர் கம்பெனி. டாஸ்மார்க் கரூர் கம்பெனி நடத்துது. சாராயம் கரூர் கம்பெனி, இந்த கம்பெனி நடத்துது. மணல் எந்த கம்பெனி? புதுக்கோட்டை கம்பெனி. மணல் புதுக்கோட்டை கம்பெனி. கிரனைட் சென்னை கம்பெனி. தாது மணல் தூத்துக்குடி கம்பெனி. அதாவது ஏரியில நம்ம வண்டல் மண் இருக்குல்ல, நம்ம ஏரி, நம்ம பாட்டம் பூட்டம் அதை தூர்வாரி அதை பாதுகாத்த ஏரியில நம்ம விவசாயிகள் அந்த ஏரியில போய் வண்டல் மண் எடுத்தா உடனே புதுக்கோட்டை கம்பெனிக்காரன் போன் பண்ணி, ஓய் என்ன பார்த்துட்டு தான் நீங்க போகணும். என்னையா நியாயம்? என்னையா நடக்குதுங்க? தளி தொகுதியில எங்கேயாவது ஏரியில விவசாயி அவன் நிலத்துக்கு அங்க இருக்கிற ஏரியில வண்டல் மண் எடுத்துட்டு போனா புதுக்கோட்டை கம்பெனிக்கு அப்பம் கட்டணுமா? இதுவாயா நிர்வாகம்? கேடு கட்ட நிர்வாகம். இதே ஆட்சி. எதில் பார்த்தாலும் கொல்ல கொல்ல, லஞ்சம் லஞ்சம், கொல்ல. ஒசூர்ல டாடா கம்பெனி இருக்கு. டாடா கம்பெனி அதுக்கு 500 ஏக்கர் யார் கொடுத்தா? நீங்க தான் கொடுத்தீங்க, விவசாயிகள் தான் கொடுத்தாங்க. நீங்க கொடுக்கல, உங்ககிட்ட புடுங்கிட்டான். நீங்க கொடுக்கல, உங்ககிட்ட புடுங்கிட்டான். புடுங்கி எடுத்து டாடா கம்பெனி கொடுக்குறான். டாடா கம்பெனி என்ன சொல்றான்? நாங்க உங்களுக்கு எல்லாம் வேலை கொடுக்குறோம். அந்த நிலத்தெல்லாம் நீங்க கொடுத்தது. ஆனா வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணி, இன்னைக்கு கிட்டத்தட்ட 5000 பேர் அந்த கம்பெனியில வேலை செய்யறாங்க. தமிழ்நாட்டை சார்ந்தவர் எத்தனை பேர் தெரியுமா? 1900 பேர். 15,000 பேர்ல வெறும் 1900 பேர் தான் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள். அப்புறம் எதுக்கே நம்ம கொடுக்கணும் நிலத்தை? இந்த மண்ணையும் எதுக்கு நம்ம கொடுக்கணும்? திமுக ஆட்சி வருவதற்கு முன்பு என்ன உங்களுக்கு சத்தியம் கொடுத்தா? சத்தியம் பண்ணா, உறுதி கொடுத்தாங்க. என்ன கொடுத்தாங்க? நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் தமிழ்நாட்டிலே ஒரு சட்டத்தை கொண்டு வருவோம்,
என்ன சட்டம்? தமிழ்நாட்டில் உள்ள தொழில் நிறுவனங்கள், தனியார் தொழில் நிறுவனங்களில் 75 விழுக்காடு வேலை வாய்ப்பு உள்ளூர் இளைஞருக்கு நாங்கள் கொடுப்போம், சட்டம் கொண்டு வருவோம் என்று சொன்ன திமுக 4.5 ஆண்டுகள் ஆகிறது. சட்டம் கொண்டு வந்தாங்களா? சட்டம் கொண்டு வர இப்பு இல்ல, புப்பு கிடையாது. இதுக்கப்புறம் கொண்டு வர போறது கிடையாது. இப்படி எவ்வளோ பொய் வாக்குறுதி கொடுத்து, பொய் திமுக. திமுகனாலே பொய் தான், பொய்யை தவிர வேற எதுவும் கிடையாது. எல்லாம் நீங்கள் சிந்திக்க வேண்டும், மக்கள் சிந்திக்க வேண்டும். சிந்தித்து எல்லாமே ஒன்றாக வாருங்கள். ஒரு ஆட்சி மாற்றம் நடக்கணும், ஆட்சி மாற்றம் நடக்கணும். மோசமான ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில், திமுக ஆட்சியை அகற்றுங்கள், அகற்றுங்கள். எல்லா துறைகளிலும் தோல்வி அடைந்து விட்டார்கள் திமுக. எந்த துறை எடுத்தாலும் தோல்வி. வேளாண் துறை, விவசாயத்துறை தோல்வி, படுதோல்வி. நமக்கு விடுதலை கிடைத்து 78 ஆண்டுகள் முடிந்து 79வது ஆண்டு. முதல் முறையாக தமிழ்நாட்டிலே இந்த திமுக ஆட்சியிலே -0.58% தொழில் வளர்ச்சி. எவ்வளவு? -0.58%, மைனஸ்ல போயிட்டு. இதுதான் ஸ்டாலின் அவர்கள் செய்த சாதனை. விவசாயத்தை மைனஸ்ல கொண்டு போறது. திமுக ஆட்சி வருவதற்கு முன்பு தமிழ்நாட்டுடைய நேரடி கடன், டைரக்ட் டெட், 4,54,000 கோடி. இவங்க ஆட்சி வருவதற்கு முன்பு 2021 தமிழ்நாட்டுடைய நேரடி கடன் 4,54,000 கோடி. இன்னைக்கு 9,30,000 கோடி. என்னையா பண்ணீங்க அவ்வளவு பணத்தை? என்னையா பண்ணீங்க? எங்கேயாவது கட்டுமானம் இருக்குதா? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்டிங், கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்னுத்தையும் கிடையாது. ஒண்ணுமே இல்லையா? எல்லாத்தையும் கொள்ளடிச்சிட்டு போயிட்டீங்களேயா. கடன் கடன் கடன், எது வாங்கினாலும் கடன், கடன் அடைப்பதற்கு கடன், வட்டி கட்டுவதற்கு கடன். இதுதான் நிர்வாகம். எப்படின்னா, நீங்க போய் கடனை வாங்குறீங்கன்னு வச்சுங்க, பேங்க்ல ஒரு 50,000 ரூபாய் கடன் வாங்குறீங்க. அந்த கடன் கட்ட முடியாத இன்னொரு பேங்க்ல கடனை வாங்கி அந்த கடனை கட்டுறீங்க. இன்னொரு கடன் இன்னொரு பேங்க்ல வாங்கி அதை வட்டியை கட்டுறீங்க. விடுவாங்களா அப்படி உங்களை? தமிழ்நாடு அரசு அதான் செஞ்சிட்டு இருக்கு. கடன் வாங்கிட்டாங்க, உருப்படியா எதுவும் செய்யல, அந்த காசை கொள்ளடிச்சிட்டாங்க. அந்த கடன் வட்டி கட்டுவதற்கு கடன் இன்னொரு இடத்துல கடனை வாங்கி வட்டி கட்டுறான். அசல் கட்டணும்ல, அதுக்கு இன்னொரு இடத்துல இருந்து கடனை வாங்கி அசல் கட்டுறான். அந்த வட்டி ஏறுது. இதுதான் திமுகவுடைய சூப்பர் நிர்வாகம். தலையெழுத்து, அதெல்லாம் தலையெழுத்து. இதை இன்னும் பொறுத்து கொள்ளாதீர்கள். இதை நிச்சயமாக ஒரு மாற்றத்தை நீங்கள் கொண்டு வாருங்கள். அதுக்காக தான் இங்க நான் ஓட்டு கேட்கலாம் வரல. நான் வந்த நோக்கமே விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். உங்களுக்கு நீங்கள் விழித்துக் கொள்ளுங்கள், தமிழக மக்களை விழித்துக் கொள்ளுங்கள். இங்கே நான் இங்க ஓட்டு போடுங்க, அவங்களுக்கு ஓட்டு போடுங்களேன்னு நான் சொல்ல வரல. நான் நீங்க விழித்துக் கொள்ளுங்கள், விழித்துக் கொள்ள வேண்டும். இங்க ஒரு இஸ்லாமிய சகோதரி ஒருத்தர் வந்து பேசினாங்கல்ல, பட்டா கொடுக்கல. 3 தலைமுறைகளா நாங்க வாழ்ந்துட்டு வரோம், இந்த பகுதியில் வாழ்ந்துட்டு வரோம். நாங்க வந்தா அவங்களுக்கு கொடுத்துருவோம், அவங்க வந்தா கொடுத்துடுவோம், இவங்க வந்தா கொடுத்துடுவோம். ஏமாறாதீங்க, ஏமாறாதீங்க. இவங்க கொடுக்க போறது கிடையாது. இப்ப தேர்தல் நேரம் வருது, வந்து உறுதி கொடுப்பாங்க. உறுதி நாங்க நிச்சயமா நாங்க கொடுத்துறோம். போங்கடா நீங்களும் உங்க உறுதியும் ஒன்றும் ஆக போறது கிடையாது. எங்களை நம்புங்கள், நாங்கள் நிச்சயமாக நாங்கள் சொல்வதை நாங்கள் செய்வோம். ஆட்சி அதிகாரம் இல்லாமலேயே தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் எவ்வளோ சாதனைகள் நாங்கள் செஞ்சிருக்கிறோம். கிட்ட ஒரு முறை ஆட்சியை கொடுத்து பாருங்கள், ஒரு முறை. 5 ஆண்டு காலம், அதுக்கு மேலே வேண்டாம். அதில் 2 ஆண்டுகள் எனக்கு போதும். அது கஞ்சா மது ஒழிக்கிறதுக்கு எனக்கு 6 நாள் போதும். 6 மாதம் கூட வேணாம், 6 நாள் என்ன போதும். உறுதியா எனக்கு உறுதி இருந்தா போதும், உறுதி இருந்தா போதும். எவ்வளோ சீர்திருத்தங்கள் எங்களால் கொண்டு வர முடியும். நீர் பாஸ் திட்டங்கள், நீர் மேலாண்மைனா என்ன? திமுகவுக்கு நீர் மேலாண்மைக்கு சம்பந்தம் இருக்கா? ஒரு சம்பந்தம் கிடையாது. இப்போ கிழவரப்பள்ளி அணை இருக்குங்க. கிழவரப்பள்ளி அணையில் என்ன வருது? பெங்களூர்லேருந்து கழிவு, ரசாயன கழிவு, தொழிற்சாலை கழிவு, திடக்கழிவு, சாக்கடை. அங்கே இருக்கிற சாக்கடையை இங்கே அனுப்பி வைக்கிறான். அது கிழவரப்பள்ளி அணைக்கு வருது. அந்த அணையில் பார்த்தா நொர நொர நொர, அவ்வளோ நொர, நாத்தடிக்குது அங்கே. அந்த தண்ணி எங்கே போகுது? கேஆர்பி அணைக்கு போகுது. கிழவரப்பள்ளி அணையிலேருந்து கேஆர்பி அணைக்கு போகிறதுக்குள்ள அது இயற்கையாக அது அப்படியே கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் தெளிவாக போகுது. கேஆர்பி அணையிலேருந்து அது தென்பண்ணை ஆறு அப்படியே போகுது. எங்கே போய் சேருது? கடலில். கடலூரில் போய் சேருது கடலில்.
பெங்களூர்ல மழை பெஞ்சு அந்த சாய கழிவு, திடக்கழிவு, ரசாயன கழிவு எல்லாம் எங்க கடலூர் போகுது. சரி போட்டோம். ஆனா அந்த தென்பெண்ணை அணையில ஆண்டிற்கு 3-4 முறை வெள்ளம் போகுது. தென்பெண்ணையில ஒரு 5 கிலோமீட்டர்ல தடுப்பணை கட்டுங்கன்னு சொல்றோம். அந்த துப்பு கிடையாது. எந்த அணையிலும் தடுப்பணை கட்டல. எவ்வளோ தமிழ்நாட்டில் எவ்வளோ 20 நீர் பாசன திட்டங்கள் நிலுவையில் இருக்கிறது. irrigation schemes, there are 20 pending irrigation schemes in Tamil Nadu. 20 திட்டங்கள், ஒவ்வொரு பகுதியிலும் ஒரு திட்டம் இருக்கு. இங்க கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தென்பெண்ணை படேதலா திட்டம் இருக்கிறது. அங்கே தருமபுரியில தென்பெண்ணை எண்ணெய்கள் புது தும்பலி திட்டம் இருக்கிறது. மேட்டூர் உபரி நீர் திட்டம், அத்திக்கடு அவிநாசி திட்டம் எவ்வளோ போராட்டம் பண்ணி அறகுறையா அதை முடிச்சிருக்கிறாங்க. காவிரி குண்டார் திட்டம் அங்கே நிலுவையில் இருக்கிறது. அதன் பிறகு தாமிரபரணி அங்கே நம்பியாறு, கோரையாறு, பச்சையாறு, எலுமிச்சையாறு திட்டம் நிலுவையில் இருக்கிறது. அங்க 59வது கால்வாய் திட்டம் திண்டுக்கல் மாவட்டத்தில் நிலுவையில் இருக்கிறது. இப்படி எவ்வளோ திட்டங்கள் இருக்கிறது, நிலுவையில் இருக்கிறது. இதற்கு ஒரே ஒரு பைசா கூட திமுக ஆட்சியில அதற்கு ஒதுக்கீடு செய்யவில்லை. இதுதான் வேணும், இதுதான் பண்ணணும், இதுல நீ முதலீடு செய்யணும். காலநிலை மாற்றம், பருவநிலை மாற்றம், கிளைமேட் சேஞ்ச், குளோபல் வார்மிங்னா என்ன? ஸ்டாலின் அவருக்கு தெரியுமா? திமுகவுக்கு தெரியுமா? தெரியாது. இது நான் கிண்டலா நான் சொல்லல, தயவு செய்து தெரிஞ்சுக்குங்க. இன்னைக்கு நமக்கு மழை பெய்யுது, வெள்ளம் வருது, மேக வெடிப்பு, கிளவுட் பர்ஸ்ட் சொல்றாங்க. ஜம்மு காஷ்மீர்ல கிட்டத்தட்ட 60 பேர் இறந்துட்டாங்க. 60 பேர்லாம் இங்க மொத்தமா அந்த பகுதியில் மொத்தம் 300 பேர் இறந்துட்டாங்க. போன வாரம் ஹிமாச்சல் பிரதேஷ்ல ஒரு கிளவுட் பர்ஸ்ட், திடீர்னு மேக வெடிப்பு, அவ்வளோ மழை. இதெல்லாம் இன்னும் 10-15 ஆண்டுகளுக்கு பிறகு மழையே பெய்யாதுன்னு இன்னைக்கு காலநிலை நிபுணர்கள், கிளைமேட் சயின்டிஸ்ட் சொல்றாங்க. ஐநா சபை சொல்கிறது. அதற்கு என்ன செய்யணும்னு சொல்றாங்க? நம்முடைய நீர்நிலைகளை பாதுகாக்கணும், ஏரி குளங்களை பாதுகாக்கணும். இங்க இருக்கிற என்ன ஏரி அது? இல்ல டேம் விட்டுடு. இந்த ஏரி ஒண்ணு ராமநாயக்கன் ஏரி. இப்படி பல ஏரிகள் அப்படியே ஆகாய தாமரை எல்லாம் போய் இது சுத்தப்படுத்தி அங்க என்க்ரோச்மெண்ட் இருக்குது. இதெல்லாம் நம்ம பாதுகாக்கணும், தடுப்பணைகள் கட்டணும், இந்த நீர் பாச திட்டங்களை நிறைவேற்றணும். நிறைவேற்றினா விவசாயம் பெருகும். விவசாயம் பெருகுனா உணவு பாதுகாப்பு நமக்கு கிடைக்கும், ஃபுட் செக்யூரிட்டி. நமக்கு மழை வரலன்னா 10-15 ஆண்டுகள் பிறகு மழை வரலன்னா பரவாயில்ல, நமக்கு இதெல்லாம் நம்ம பாதுகாத்தோம்னா வர மழையை நம்ம சேமிச்சு திட்டங்கள் நம்ம இன்னைக்கு நம்ம அதுல முதலீடு செஞ்சாதான் வரும் காலம் நம் சந்ததியினர்கள் நம்ம மகிழ்ச்சியா இருக்கலாம். இன்னைக்கு எல்லாத்தையும் அழிச்சுக்கிட்டு, எல்லாத்தையும் ஒழிச்சுக்கிட்டு, மழைய நாசம் பண்ணாங்க, மண்ணை நாசம் பண்ணாங்க, தண்ணியே நாசம் பண்ணாங்க, எல்லாத்தையும் நாசம் பண்ணி எல்லாத்தையும் வித்து இன்னைக்கு கிட்னியும் திருடிட்டான். அதையும் மிச்சம் பண்ணல. மண்ணை திருடினா, மலையை திருடினா, மணலை திருடினா, இன்னைக்கு கிட்னியும் திருடிட்டு இருக்கிறானு. இதுதான் திமுக கேடுகட்ட ஆட்சி. கேட்டா விடியல் என்னையா விடியல்? திராவிட மாடல் என்னையா மாடல்? இது பழைய மாடல். அதனால இந்த பழைய மாடலை அகற்றுவோம். பழைய மாடல் திராவிட மாடலுக்கு விடை கொடுப்போம். தமிழ்நாட்டை மீட்டெடுப்போம். திராவிட மாடலுக்கு விடை கொடுப்போம். இது ஒரு மாடல். திராவிட மாடல்னா என்னன்னு தெரியுமா? தமிழ்நாட்டில் அது வேற, திருட்டு மாடல் அது முக்கியமானது. திராவிட மாடல்னா என்னன்னா, தமிழ்நாட்டு இளைஞர்கள் மது இல்லாமல் இருக்க முடியாத ஒரு சூழல். அதுதான் திராவிட மாடல், கேடுகட்ட மாடல். அண்ணா தொடங்கின கட்சியா அது? கிருஷ்ணகிரியில் நான் பேசுறப்போ எதற்கு அண்ணா சிலை இருந்தது. அந்த பக்கம் வரப்போ அண்ணாவுக்கு ஒரு வணக்கம் வச்சுட்டு தான் நான் மேடை ஏறினேன். வணக்கம் அப்புறம் அண்ணா கிட்ட சொன்னேன், அண்ணா நீங்க தொடங்கின கட்சி இப்படி இங்க கொள்ளக்காரங்கிட்ட விட்டுட்டு போயிட்டீங்களே, உங்களுடைய கொள்கை ஒண்ணு கூட இந்த திமுக காரங்க பின்பற்றலையே. நீங்க கட்சியை தொடங்கினீங்களே அண்ணா அவர்களே, திமுகவை தொடங்கின காரணம் என்ன? சமூக நீதி, சுயமரியாதை, தமிழ், நம்முடைய மொழி, பண்பாடு, மது ஒழிப்பு, நேர்மையான ஆட்சி. இதற்காகத்தான் அண்ணா அவர்கள் திமுகவை தொடங்கினார். இதுல ஏதாவது ஒன்றையாவது இவங்க கடைபிடிச்சாங்களா? ஒன்னே ஒண்ணு. சமூக நீதினா எவ்வளவு ஒரு கிலோன்னு கூட உங்களுக்கு தெரியாது. நேர்மையான ஆட்சி திமுக, நேர்மையான ஆட்சியா? மொழி பத்தி உங்களுக்கு ஏதாவது கவலை இருக்குதா? கிடையாது.
மது விளக்கு கிடையாது. ஆக இதெல்லாம் மக்கள் சிந்தியுங்கள். ஏதோ இவங்க கூட்டணி, அந்த கூட்டணி, இவங்களுக்கு ஓட்டு வருவாங்க, ட்ராமா பண்ணுவாங்க, நாடகம் நடிப்பாங்க, அதெல்லாம் வேண்டாம். போதும். நீங்கள் இந்த ஆட்சியை அகற்றுங்கள். நான் மீண்டும் சொல்றேன், 3 தேர்தல்களில் நீங்கள் திமுகவுக்கு வெற்றியை கொடுத்தீர்கள். 4வது தேர்தலையும் வெற்றியை கொடுக்காதீர்கள். போதும். 3 தேர்தல்கள் திமுக வெற்றியை கொடுத்து உங்களுக்கு கிடைத்தது பட்ட நாமம். ஏமாற்று. உங்களை ஏமாத்துறாங்க. அடுத்து உங்க பிள்ளைகள், உங்கள் பேர பிள்ளைகளுடைய வாழ்க்கையை அழிக்க துடிக்கின்ற திமுகவை வீட்டுக்கு அனுப்புங்கள். எந்த புரட்சியும் கிடையாது தமிழ்நாட்டில். சாராய புரட்சி, கஞ்சா புரட்சி, ஊழல் புரட்சி தான். இதுதான் நடக்குது, வேற எந்த புரட்சியும் கிடையாது. அதனால இது நீங்கள் இந்த செய்தியெல்லாம் சொல்லுங்க. மீண்டும் நான் சொல்கின்றேன், இதை ஜாதியோ மதம் இனம் மொழி பிரச்சனை கிடையாது. இது ஓசூர் என்றால் காஸ்மோபாலிட்டன் சிட்டி. அது எல்லா சமுதாயத்தை சார்ந்தவர்கள், எல்லா மதத்தை சார்ந்தவர்கள், எல்லா இனத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் இங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இந்த ஒரு நகரமே அத்தாட்சி, முன்னேறாத ஒரு நகரம். ஆனா அவ்வளோ மக்கள் தொகை பெருகி கொண்டிருக்கிறது. ஃபாஸ்டஸ்ட் growing சிட்டி இன் இந்தியா ஹொசூர். ஆனால் அடிப்படை வசதிகள், சாலைகள் கிடையாது, சாக்கடை நாற்றம் அடித்துக் கொண்டிருக்கிறது, குடிப்பதற்கு தண்ணீர் கிடையாது, நிர்வாகம் கிடையாது, நிர்வாக சீர்கேடுகள், பட்டா கிடையாது. எவ்வளோ காலமா இவ்வளோ வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களுக்கு அடிப்படை தேவைகள், வசதி இல்லாத இந்த ஆட்சி, கொடுங்கோல் திமுக ஆட்சியை அகற்றுவோம் என்று நீங்கள் எல்லோரும் உறுதி ஏற்க வேண்டும் என்று உங்களை பணியோடு, பாசத்தோடு, உரிமையோடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். நீங்கள் இந்த நேரத்திலே இதை ஏதோ மீண்டும் சொல்கின்றேன், இங்கே வந்த நோக்கமே திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்றுதான் இந்த நடைபயணத்தை நான் மேற்கொண்டிருக்கின்றேன். தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மக்களை சந்திக்கின்றேன், அனைத்து பகுதிகளுக்கும் நான் செல்கின்றேன். சந்தித்து போற இடத்துல எல்லாம் அவ்வளோ மக்கள், நீங்க தைரியமா போங்க, நாங்க திமுக ஓட்டு போட மாட்டோம், போற இடத்துல தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதனால இதை நீங்கள் மனதிலே ஏற்றி ஒரு ஆட்சி மாற்றத்தை நீங்கள் நடத்த வேண்டும். குறிப்பாக என் தம்பிகளும், என் தங்கைகளும், என் சகோதரிகள், தாய்மார்கள், அண்ணன்மார்கள் அனைவரும் சேர்ந்து தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி மாற்றத்தை நீங்கள் கொண்டு வாருங்கள் என்று உங்களை அன்போடு, பாசத்தோடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற கோவிந்தராஜ் அவர்கள், சீனிவாசன் அவர்கள் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகள், நம்ம மாணவர் சங்கம், இளைஞர் சங்கம், மகளிர் சங்கம், எல்லா நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நன்றிகள், வாழ்த்துக்கள் தெரிவித்து மீண்டும் சொல்கின்றேன், இது முக்கியமான ஒரு கட்டம். இன்னும் 6 மாதம் சட்டமன்ற தேர்தல். இந்த தேர்தலிலே இந்த திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். அதற்கு நீங்கள் எல்லோரும் உறுதியேற்க வேண்டும். திமுகவை வீட்டுக்கு அனுப்புவோம். நம்முடைய உரிமைகளை மீட்டெடுப்போம். நன்றி.